சூரியநாதம் 65 கூறுவது, சூரிய நிறமானது வெள்ளை நிறமானதை உடலுக்குள் ஏற்றி நிறமான நாதத்தை அடைந்த சித்தர்களை முன்னிறுத்தி கூறுவது, அந்நிய நிழலை தீண்டாமல் தத்துவம் கூறினால் போதாது, அர்த்த பொருள் உடலாக அதை உடல் பொருளாக்குவது கூறுவது. எனக்கு மட்டும் கிடைத்தது எப்படி அந்த அறிவு? இங்கு சூரியநாதம் 64 வரை கூறியது. அதில் ஒரு வார்த்தைக்கு 4 பொருட்கள் திருவாக்கி கூறுவது. இதில் தமிழ் அதை தேவ பாஷையாக்கி கூறுவது. உடல் கூறுகள் முக்தியடையும் பொருள் 4 மார்க்கம்: சன்மார்க்கம், நன்னறி மார்க்கம், சுத்த மார்க்கம், தாச மார்க்கம். மார்க்கம் புதிய செயல் வடிவம், பழையதை புதுமையாக்குதல், புது தத்துவமாக்குதல், அது உடலுக்குள். தாச அது இறைச்சி தசைக்குள் நடப்பதை 10 அடிமையாக்கி பழையதை புதுமையாக்குதல். தேவபாஷை புதுமையாக்கிய பாஷை. தேவன், தேவாதிகள், தேவாதி தேவன்மார்கள் என்பது எல்லாம் இந்த தேவக்குள் அடங்குவது. அது உடல் தத்துவம். பழையதை புதுமையாக்கி உடல் புதுமையாக்குவது. இங்கு உன் உடல் செயல் பரிமாற்றம் இல்லை, என் உடல் செயல் பரிமாற்றம் கிடையாது. இதன் அர்த்தம் கூறுவது. அப்படி 10 என்பது தச தீட்சை என்பது. அது தசவாயுக்கள் செயலில் நடப்பது. அது உன் உடல் அழிந்தால் மண்ணிற்கு வளம், அது குளிர் உடல் ஆவது. இங்கு சூரிய உடல் திவ்ய உடல், உன் உடல் ரூபம், ஆனால் அங்கு சூடு. இது உடல் செயல் முக்தி உடல் பரிபாலனம் என்பது. இங்கு தச தீட்சை என்று கூறுவர், தச மார்க்கம் என்று கூறுவர், தச தீட்சை என்று கூறுவர். அஷ்டாங்க யோக படிப்போருக்கு கூறும் வித்தைக்கு தீட்சை என்றால் தீ. அப்போது அந்த தீ என்பது உடல் சூடு. இச்சை ஒழிவாக்குதல். அப்போது உடலுக்குள் எதை ஒழிவாக்குதல்? மலம். நீ ஆகாரம் உண்டால் மலம் ஒழிவாக்குதல். அந்த மலத்திற்கு சூடு உண்டா என்று தொட்டுப்பார். சில நேரங்களில் அதில் ஆவி வர பறக்கும். இப்படி அதை இல்லாமல் ஆக்குவது தச இறைச்சிக்குள் காரணமானது ஒழிவாக்குதல். இப்போது புரியும். இங்கு கூறுவது அந்நிய நிழலை தீண்டி கிடையாது. இங்கு கூறும் தமிழ் தத்துவம் அனைத்தும் எந்த உடல் செயலுக்கு இங்கு கூறுவது தேவையோ அங்கு அதை தீண்டி கூறுவது. 1. உரோம துவாரங்களில் வழியாக கெட்ட வியர்வை நீரை வெளியேற்றுதல். அப்போது மலைநாற்ற சூடு உங்கள் தொலிக்குள் உண்டாவது. உங்கள் முடி இடையில் அதை மணத்தி பாருங்கள் சூடு நேரத்தில், அப்போது புரியும். 2. உடலில் நோய் உருவாவது தோஷம். 3 தோஷம். அது நீர்தோஷம், நாசிவழி செயல், பித்தம், பாதமான முத்தோஷம் மாற்றம். 3. ஆகார உடலில் உருவான இரத்தம் பிராணயாம சூடில் சுத்தம் ஆக்குதல். அது ஆகாரம் இல்லாமல். 4. உடம்பில் தொலி உரியுதல். பாம்பு போன்றவைகளுக்கு குளிர் உடல் சூடில் தொலி உரித்தல். இங்கு சூடு உடலில் மனிதன் அந்நிலையில் அடைபவர்களுக்கு தெரியும். அப்போது அங்கு அந்த தொலி உரியுதல். 5. ரோமம் கறக்குதல். சிவவாக்கியர் 4ஆம் குறிப்பு மேனி சிவந்திடம் அந்நிலை உடலில் நடப்பது.
6 சுழு முனைவாதில் திறக்கல். அது சிவவாக்கியர் 4ஆம் குறிப்பில் கபாலம் ஏற்ற வல்லீரேல் என்ற வார்த்தை தத்துவம். 7 உடல் ஒளிப்பெறல். அது நான் பாதி நீ பாதி என்ற வார்த்தை நீங்கள் படிப்பதில் தராத்தரன் உடலுக்குள் சூரியநாதம் ஆன ஒளி உள்ளுக்குள் ஆக்குதல். 8 அஷ்டமா சித்து பயிலுதல். மா என்றால் உடல். உடல் அந்நிய உடலை தீண்டு கிடையாது. அவரவர் உடல் கூத்தில் நடப்பதற்கு தமிழ் சித்தர்கள் கூறுவது தமிழ் எழுத்துக்களில் வருவது அனைத்தும். அது 18 சித்துக்களில் 8 சித்துக்கள் மேன்மை. அது அனிமா பெரிய உடலான மனித சித்துடல் அந்த தலத்தில் எத்தி வண்டு வண்ணத்திற்கு ஆக்கிய உடல் பிரகிருதி முனிவர் சான்று. 2 மகிமா திருமால் அவதாரம். மா என்றால் உடல். மால் உடலுக்குள் காம போதை. அந்த போதை வந்தால் உங்களால் நிறுத்த முடியாது. அது ஆணானாலும் பெண்ணானாலும் அதற்கு தகுந்த வழியில் தனிமையான சுக்லம் வெளியேற்றுவது. அந்த போதை செயலில் உடலில் உயர்ந்த நிலை அடைந்து காம உடலை பக்தி தத்துவத்தில் மனித உடலானது அதன் வண்ணம் மிஞ்சும் அதே உடல் சகசிராரம் திறந்து காட்டியது மகிமா. 3 லகிமா உடல் எடைக்கு அதே உடல் கல்லை சேர்த்து கட்டி கடலில் தாழ்த்திய போது அது மிதந்தது. சான்று திருநாவுக்கரசர். லகிமா. 4 கரிமா மனித உடல் புறாவின் எடைக்கு சமமானது. சிபியின் சரித்திர உடல் கரிமா. 5 பிராப்தி சூரியன் ஒளி தென்படும் ஏது இடத்திலும் நினைத்த மாத்திரையில் சென்றது. சூரன் ராவணன். சூரன் இன்று சூரன் விளையாட்டு முருகன் கோவிலில் நடைபெறுவது கூற்று. அது உடல் பொருளில் காணும் வகை செயல். ராவணன் ராம அவதாரத்திற்கு முடிவு. ராவணன் சூரியனை அடிமையாக்கி தத்துவம் பிராப்தி. அப்போது இங்கு கூறுவது நீங்கள் கதையாய் கேட்டு வருவது. ஆனால் இங்கு எழுத்தில் கூறுவது அதை கதையால் நீங்கள் கேட்பது. பிரகாமியம் அதற்கு உடலும் எனக்கு சதமல்ல என்ற இது. சொந்த உடல் எனக்கு சதமில்லை. அந்த தத்துவம் சொந்த மனசு அடுத்த உடலில் ஏற்றுவது. ஏற்றி நினைத்த மாத்திரையில் நினைத்த இடம் உலகத்தில் செல்வது. அந்த வித்தை மூலன் என்ற இடையன் மாடுகள் மேய்த்து கொண்டிருக்கவே மாடுகள் அந்த நேரமாயும் வீட்டிற்கு போக அழைக்காதன் காரணம் மூலனை தேடி அந்த மாடுகள் மூலன் இறந்து கிடந்த பிணத்தின் அருகே சுற்றி கரங்கி சத்தம் போட்டதை கண்டு அந்த வழி வந்த ஒரு கிழவன் நடப்பது கண்டு கிழவன் மரத்தடியில் கிடக்க மனசு இறந்த மூலன் மீது புகுந்து எழுந்து நடந்து மாடுகளை அதன் கொட்டகைக்குள் கொண்டு அடைத்து சொந்த உடல் கிடந்த இடத்தில் பார்க்கவே கிழவன் உடல் அங்கு இல்லை. அவர் இங்கு கூறிய ஆத்ம திருஷ்டி தத்துவம். அந்த திருஷ்டியில் பார்க்கவே புரிந்தது. அன்று முதல் அவர் பெயர் திருமூலர் என்பது. திருமூலர் 64 நாயன்மார்கள் ஒருவர். திருமந்திரம் எழுதிய அந்த சித்தர் 8 பெயர்களில் அந்நிலை அடைந்ததை கூறும் திருமந்திரம்
போல பாயிரம் 9 குறிப்புகளுக்குள் கூறுவது போல ஒரு மொழியும் இப்படி கூற அங்கு அவர் மொழியில் இல்லை. ஆனால் இங்கு கூறுவது யாரையும் சங்கடப்படுத்துவது கிடையாது. இங்கு பொய் கூறவில்லை. நீங்கள் கூறும் மத நிழலை தீண்டி கூறுவது அடுத்தவர் உடலை வைத்து, ஜாதி மதத்தை வைத்து, தொழும் சிலைகளையும் பல வர்ணங்களையும் வைத்து கூறுவது. இந்நிலைகள் வராமல் உங்கள் மத கிரந்தங்கள் வரவில்லை. ஆனால் அங்கு உள் அர்த்தமாக எழுதியிருப்பது வசனம். நீங்கள் பேசுவது வெளியே காணும் பொருட்களை வைத்து. அப்படி இங்கு கூறவில்லை. இங்கு அவரவர் உடல் செய்யும் தத்துவங்களை எனக்காக இங்கு எழுதி வைக்கவில்லை. நான் புதுமையாக கொண்டு வரவும் இல்லை. நான் படித்தது அதன் வழியை தெரிந்து மனதில் பக்குவப்படுத்தி கூறுவது. இத்தமிழ் எழுத்தொலி தத்துவத்தில் இங்கு 7 சத்துவம், 5 தொழில் உடலுக்குள், பஞ்ச இந்திரிய தத்துவ உடல், 96 தத்துவ செயலில். இது உங்கள் கிரந்தங்களில் கூறுவது 96 தத்துவம் என்றால் அதன் பொருள் இங்கு காண்பது நீங்கள் கூறுவது போல கிடையாது. இது தேவகண உடலாக்குவதில் காத்தல், படைத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், திருவுடலாக்கியவர், அந்நிலை அடைந்தவர்கள் ஞான சம்பந்தர், சுந்தரர், இளங்கோ அடிகள் உடல்கள் சான்று ஆனதில் ஞான சம்பந்தர் சத்துவத்தில் உடல் எலும்பை பெண்ணாக்கியது, 5 தொழில் நடத்தியது. அந்நிலை அகஸ்திய மகாமுனி உடலில் நடந்தது. நான் சூரியநாதம் 1 கூறியது. அது 4 வரி அர்த்தத்தில் 51 அக்ஷரப்பெருமை கூறியது. இங்கு அதன் முடிவு இங்கு கூறுவது. இந்நிலை கூறியது திருமந்திரம் பாயிரத்தில் ஈசத்துவம் கூறுவதும் எதுவாகும் புரிந்து கொள்ளுங்கள். தமிழ் மரபு சித்தர்கள் மகத்துவம் எப்படி என்று. 8 வசித்தத்துவம். சிவபுராணம் மாணிக்கவாசகருடைய குறிப்புகள் 2500 வருடம் காலம் கழிந்தது என்று கூறலாம். அப்படி வரும்போது பைபிளை விட முந்தியது. மாணிக்கவாசகர் வசித்தத்துவம் 7லும் தொழில் செய்து என்பது தேவ பறையில் கூறிய பிரகிருதி எழுத்து. வாயு பா எழுத்து, ரா அக்னி. சூடு பூமிக்குள் செல்ல ரா எழுத்தின் கீழ்வரை. தேவபாஷையில் வாயு செயல் உருவாகும் அக்னிக்கு பூமியில் வாயு எப்போதும் வாயு நிலை நிற்பதற்கு சூரியன் எப்போதும் காவல். அப்படி வரும்போது சிவ என்று அனாதியாய் இருந்து மீண்டும் சிவ என்பது அதிகம்பீர கௌரவம். நான் என்பது சூரிய சூடு. அதன் வழி 1000 செயல் மூளை உடலுக்குள். அதன் வழிகளை உடல் கூறுகளை தேவ என்பதில் பொருள் காண தமிழ் எழுத்து வடிவம் உடல் ஒலியில் தத்துவத்திற்கு வாயு அக்னி எழுத்து. தேவ 2 வகை. 1 வாயு அக்னி உலக ஜீவன்களுக்கு. 2 எழுத்தொலி வடிவம். ஒவ்வொரு ஒலிக்கும் தமிழ் வடிவ தேவ எழுத்து பாஷை உள் அர்த்தம். அது 1 தாவரங்கள் ஊர்வன, பரப்பன, நடப்பன, மனித இன இவைக்கு வாயு செயல் சுவாசம் ஈர்ப்பு சக்தி உள்ளது வரை அவன் தேவசக்தியில் வாழ்வான். அது கழிந்தால் ஜீவன் நரகமான மண்ணிற்கு வளம். அது அந்த உடல். இவைகள் தத்துவ பொருளில் அர்த்த உடலாக்கி வசப்படுத்திய சுந்தரர் உடலுக்குள் சூரிய நிறவடிவம் ஆனது சான்று. இவை தமிழ் கூறும் எழுத்தொலி நரம்புகள் செயலில் அர்த்தங்கள் உடலில் பரிசீலித்து தொல்காப்பியம் கூறும் தசநாடி சுருங்க என்ற
பொருள் கண்ட உடலுகளில் நடப்பது. அந்நிய நிழலை தீண்டாமல் இப்படி கூற கோடிகள் வாரி கொடுத்தாலும் யார் இப்படி கூற உலகில் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் வாட்ஸ்அப் குரூப்புகளில் அனுப்புங்கள். மற்றுள்ளவர்களுக்கும் அறிவு பொன்னானது, யாரையும் தீண்டாமல் கூறும் அறிவானால் நீங்களும் ஆனால் உங்கள் தெய்வம் எப்படி என்று உங்களால் புரிய முன்வகிக்கும். தமிழ் தேவ பாஷையில் கூறும் பொருள் புரிந்தால்